ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் வியூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பொரி உருண்டை எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தீபத்தினால் என்னென்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ தீபம் ஏற்றும் பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாம். தீபம் ஏற்றும்போது கிழக்கு திசையில் உள்ள முகத்தை மட்டுமே ஏற்றினால் நம்மை தொடரும் துன்பங்கள் நீங்குவதுடன் மக்களிடையே நன்மதிப்பு கிடைக்கும். மேற்கு திசையில் உள்ள முகத்தை மட்டும் ஏற்றினால் சகோதரர்களுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும், கடன் தொல்லைகள் விலகும். சர்வ மங்களமும் பெரும் செல்வமும் வேண்டுவோர் வடதிசையில் உள்ள முகத்தை ஏற்ற வேண்டும். தென் திசையில் உள்ள முகத்தை ஒருபோதும் ஏற்றக்கூடாது. எதிர்பாராத தொல்லைகளும் கடன்களும் பாவங்களும் கூடும். ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. விளக்கு இப்போ ஏற்றுவது பெனிஃபிட் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது பொரி உருண்டை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கடையில் பொரி விற்கும், அதை வாங்கிக்கிட்டு சின்ன லேசாக டஸ்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா சலித்து எடுத்துக்கலாம். அதை லேசாக நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் நமுத்து போயிருந்ததுன்னா சம்டைம் நம்ம அதை லேசாக சூடு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 கப்பு அந்த பொரி வச்சுருக்கேன். அதுக்காக 1 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். 4க்கு 1 மெஷர்மெண்ட்டு. இது கடாயில் நெய் போட்டுட்டு ஒரு அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்துக்கணும். அதுலேயே நம்ம இந்த வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். அதில் இருக்க டஸ்ட்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பாகு ரெடி பண்ணணும். 1 ஸ்பூன் இந்த டைமில் நம்ம நெய் போட்டுக்கலாம். வாசனையாக இருக்கும் பொரி உருண்டை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. இந்த கிளாஸில் தான் நான் பொரி எடுத்திருக்கேன். 1 கப் டம்ளர் இப்போ வெல்லம் பாகு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வாசனைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எள்ளு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பாகு நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம இது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். கையில் அப்படியே உருட்டிக்கிட்டு அதை இப்படி எடுத்து நல்லா கையில் உருட்டி கீழே போட்ட சத்தம் வரும். அந்த அளவுக்கு பாகு ரெடி ஆகணும். அதுதான் நல்ல பதம். இப்போ இந்த அடுப்புலையே வச்சிங்க, கீழே இறக்கி வைக்க வேண்டாம். அந்த ஹீட்லேயே பொரி போட்டுக்கலாம். வாசனைக்கு எள்ளு, டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்புலேயே வச்சுக்கிட்டே நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு சூடு ஆறாமல் இருக்கும்போது பிடிச்சாதான் ஈஸியாக உருண்டை வரும். நான் லெமன் கொஞ்சம் 2 ட்ராப் போட்டேன். அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. லெமன் 2 ட்ராப் எதுக்குன்னா அந்த வெள்ளைப்பாகு உங்களுக்கு கெட்டியாகாமல் நல்லா இதுவாக இருக்கும். உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அப்படியே இருக்கும். நம்ம சூடு கையில் தாங்காதவங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் இல்லைன்னா டம்ளரில் போட்டுட்டு லேசாக உருண்டிட்டு அதுக்கப்புறம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உருண்டை அழகாக ஷேப்பாக வந்துடும். டைரெக்டாக பிடிக்க முடியுங்கிறவங்க அரிசி மாவு கையில் தடவிக்கிட்டு அப்படியே டைரெக்டாகவே கையால் உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணிக்கோங்க அரிசி மாவு. இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். உடனே எடுக்காதீங்க. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். அதுவே சுடுது எனக்கு. அந்த சூடு பொறுக்க முடியாதவங்க அந்த கிண்ணத்தில் போட்டு லேசாக ஷேக் பண்ணதுக்கப்புறம் கையில் உருண்டை அழுத்தி பிடிச்சிக்கலாம். அழகாக இப்போ பொரி உருண்டை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அது கொஞ்சம் நேரத்தில் சம்டைம் அப்படியே உடையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம உருட்டினோம்னா உருண்டை உடையாமல் இருக்கும். ஒரு 4-5 உருண்டை போட்டுட்டு ஷேக் பண்ணோம்னா அழகாக உருண்டை உடையவே உடையாது. சூப்பராக இப்போ பொரி உருண்டை ரெடி பண்ணிட்டோம். அளவு 4 கப்பு அவல்னா 1 கப்பு உங்களுக்கு ஸ்வீட் வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். ஏலக்காய் பொடி, எள்ளு, பொட்டுக்கடலை, அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரமாக நம்ம பொரி உருண்டை ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.